ஹாஜாக்கனி பேராசிரியர், அதாவது இப்ப 4 பேர் பேசுனதையும் கேட்டீங்க. மூன்றாவதா ஒரு மொழியை கத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? ஏழை மாணவர்களுக்கு ஏன் மூன்றாவது ஒரு மொழி கத்துக் கொடுக்கறதுக்கு தடையா ஒரு அரசு இருக்கு அப்படிங்கிறதா சரவண பெருமாள் பல்வேறு விஷயங்கள்ல சொன்னாரு. ஏதோ ஒரு டேக் டைவர்ஷனுக்காக இதை பண்றாங்க அப்படிங்கிறார். ஐயோ, அதாவது திரு வடிவேல் அவர்களுடைய நகைச்சுவை நினைவு வருது. இந்த தாயத்தை கட்டி கொண்டால் நீங்கள் நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போகலாம். அப்போ அவர் நான் ஏன்டா நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போவோம் அப்படி கேட்குறா இல்லையா? இப்போ வந்து மூன்றாவது மொழி யாருடைய தேவை? அழகாக விஜயசங்கர் ஐயா சொன்னார், இந்து ஹிந்தி இந்தியா என்பது உங்களுடைய தத்துவம். அதை நீங்கள் கல்வியின் வாயிலாக புகுத்த நினைக்கிறீர்கள். அது வந்து ஆரிய தந்திரம், நாஜீச தந்திரம், பாசிச தந்திரம். நீங்க அப்படி செய்தால் இங்கே கல்வி தரம் கூடாது. அது கல்வி தரம் ஊட்டும் நிகழ்ச்சி அல்ல. மராத்தி கூட என் மகள் படிக்கிறான்னு சொல்றாரு அமைச்சர். அப்பா சொல்வார்ல, எந்த சட்டை வேணாலும் எடுத்துக்க, பச்சை சட்டை எடுத்துக்க, அந்த கதை தான் இது. இதில் ஒரு வகுப்பில் 40 பேர் 40 மொழியை தேர்வு செய்தால் நடத்த வாய்ப்பு இருக்கா? அது அல்ல. இப்போது நான் முதல்ல ஒன்று பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த அன்சிவிலைஸ்ட் அண்ட் டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது வந்து எப்படி அது சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது, கோன் எவ்வழி குடி எவ்வழிம்பாங்க. பிரதான் கண்ணாடியை பார்த்து சொல்ல வேண்டியதை தமிழ்நாட்டு மக்கள் பிரதிநிதிகளை பார்த்து சொல்லியிருக்கிறாரு. இது தமிழ்நாட்டு மக்கள் பிரதிநிதிகளை பார்த்து மட்டும் சொன்னதல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையும் பார்த்து சொன்னது. நான் அந்த நாகரிகத்தை பற்றி பேசினால் நான் ரொம்ப கட்டுப்படுது. நாகரிகம் என்றால் என்ன என்றால், தோழர் பேசும்போது அமைதியாக இருந்தாலும் அது பேர் நாகரிகம். எவ்வளோ கடுமையான வார்த்தை! அதை இங்கே இருக்கக்கூடிய ஒருவர் 20,000 புத்தகம்னு காகிதத்தில் எழுதி படித்தவர் இருக்கார், துணி சாட்டையடி அண்ணாமலை. அவர் கேட்குறாரு, அதில் என்ன தப்புன்னு கேட்குறார். இந்த இப்போ அன்சிவிலைசேஷன். நான் இந்த நாகரிகம் என்றால் என்னவென்று சொல்கிறேன். மதுரையைச் சேர்ந்த ஒரு மாணவி நம்ம நாட்டின் பிரதமரிடம் உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு தரப்படுகிறது. பிரதமருக்கு தமிழ் தெரியாது, அதனால் நாம் தமிழில் கேட்கக்கூடாது என்று நினைத்தால் பார்த்தீங்களா, அந்த சிறுமி, அது அவருடைய நாகரிகம். அதனால் ஆங்கிலத்தில் கேட்கிறார். ஆங்கிலத்தில் கேட்ட சிறுமிக்கு அவர் இந்தியில் பதில் சொன்னார் பார்த்தீங்களா, அது பேர் நாகரிகமா என்ன? இந்த சிறு குழந்தைக்கு இருக்கக்கூடிய நாகரிகம் அவருக்கு தமிழ் தெரியாது என்பது இந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால இங்கிலீஷில் கேட்குது. ஆனால் இந்த குழந்தைக்கு ஹிந்தி தெரியாது என்று தெரிந்தும் கூட அவர் குழந்தையிடம் ஹிந்தியில் பதிலளிக்கிறாரு. நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் எழுதுகிற கடிதத்துக்கு ஹிந்தியில் தான் பதில் வருது. இப்போ மும்மொழின்னு சொல்ற இந்த விவாதமே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. தொடர்ந்து நடக்கிறது. இந்த அலைபேசி வந்துருச்சு, எனக்கு ஒரு ஹிந்தியில் கடிதம் வந்தது. இதில் கூகுளில் போய் அந்த கடிதத்தை ஸ்கேன் பண்ணால் அதில் என்ன இருக்குன்னு தமிழில் இருக்குது. இன்னொரு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு அறிவை கற்றுக்கொள்ளுங்கள். லாங்குவேஜ் இஸ் நாட் தி நாலேஜ், ஹிந்தி இஸ் தி நாலேஜ், இஸ் தி லாங்குவேஜ் நாட் தி நாலேஜ். அப்போ இந்த கண்டென்ட்டில் நீங்கள் இங்கே ஒரு பல பித்தலாட்ட ரூட்டை எடுப்பாங்க. இங்கே ஒன்று செஞ்சாங்க. அது என்னன்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து இப்போ நான் 2 காலனியை அணிந்து கொண்டு ஓடுகிறேன். ஓடும் 3வது காலனி ஒன்று இருக்கு, எதுக்கும் வச்சுங்க, காலில் கட்டி விடுறோம். அது எனக்கு தேவையில்லையே. 3வது கண் எனக்கு தேவையில்லையே. நாசியில் 3வது துளை எனக்கு தேவையில்லையே. 3வது காது எனக்கு தேவையில்லையே. எனக்கு இது போதுமானதாக இருக்கிறதே. இதில் குறைபாடு கண்டால் சொல்லுங்கள். நீங்கள் இருமொழி கொள்கையை வைத்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவிலே இந்தியாவில் பின்தங்கி போய்விட்டீர்கள் என்று சொல்லுங்கள், நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம். உயர்கல்வி நுழைவு வீதத்தில் இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் விட முதலிடத்தில் 55 விழுக்காட்டிலே தமிழ்நாடு இருக்கிறது. நீங்கள் 35 விழுக்காட்டை அடைவதற்காக புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரீங்க. 55 எடுத்தவனுக்கு 35 மார்க் எடுத்தவன் என்ன பாடம் நடத்த வேண்டியிருக்கு? அப்போது நீங்கள் இது மாதிரி அதுக்கு எதை கொண்டு வரீங்க? அன்சிவிலைஸ், அன்டெமோக்ராட்டிக். இது எப்படி சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும்? தமிழ்நாட்டு மக்களை பார்த்தவர் சொல்றார். பிரதான் ஏன் இப்படி சொல்றாரு தெரியுமா? கோன் எவ்வழி குடி எவ்வழி மாதிரி பிரதான் மந்திரி எப்படியோ அந்த மந்திரியோட பிரதான் இப்படிதான் இருப்பார். இதை தமிழ்நாட்டு மக்கள் எப்ப ஏற்றுக்கொள்வார்கள்? தொடர்ந்து செய்கிறார்கள் என்று சொன்னால் ஏன் தமிழ்நாட்டு மக்கள் ஏன் தொடர்ந்து கத்துகிறார்கள்? தொடர்ந்து குத்துகிறார்கள். ஏன் கத்துகிறார்கள் என்றால் ஏன் தொடர்ந்து குத்துகிறார்கள்? இங்கே குத்தும் பொழுது கத்தத்தான் செய்வான். அப்பொழுது ஏன் குத்தி கொண்டே இருக்கிறாய்? மொழி வந்து சாதாரண கிடையாது. ஏற்கனவே சமயத்தால் ஒன்றுபட்ட, மார்க்கத்தால் ஒன்றுபட்ட பாகிஸ்தான், பங்களாதேஷ் பிரிந்ததுக்கு காரணமே உருது மொழியை மேலாதிக்கம் செய்யும் பொழுது வங்காளிகள் பிரிந்து வந்தார்கள்ங்கிற வரலாற்றை நாம் படிக்கிறோம். அப்போது இந்தியா யார் பக்கம் நின்றது? பங்களாதேஷ் பக்கம் நின்றது. முக்தி வாகினியை அனுப்பியது. துர்காவே வருக என்று பிரதமர் அன்றைக்கு பிரதமர் இந்திரா காந்தியை பார்த்து எதிர்க்கட்சி தலைவர் வாஜ்பாய் எதிர்க்கட்சியிலேருந்து கேட்டார். அப்போது துர்காவே என்று வர்ணித்ததுக்கு காரணம் என்ன? அடுத்த நாட்டு மொழி உரிமையை நீங்கள் மதித்தீர்கள் என்று தானே
நீங்க சொந்த நாட்டு மொழி உரிமையை போட்டு மிதிக்கலாமா? அந்தி வந்தால் நிலவு வருவது மாதிரி இந்தி வந்தால் பிளவு வந்து விடும்னு கபிலன் சொல்வார் ஒரு கவிதை. இப்போது நாம் இந்தியை படிக்காதே என்று சொல்லவில்லை, இந்தியை திணிக்காதே என்று சொல்கிறோம். ஹிந்திதான் மூன்றாவது மொழி. அதுதான் இந்தி என்பது முகமூடி. நீங்களா அசியூம் பண்ணிக்கிறீங்க? அசியூம் கிடையாது. ட்ராக் ரெக்கார்டு பாருங்க. சொன்னாங்களே 1938 இருந்து இங்க என்ன நடக்கின்றது? எப்பாடுபட்டாவது இந்தியை கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும். அதற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு உத்தியை எடுக்கிறார்கள். இப்போது மும்மொழி திட்டம் என்ற உத்தி. மும்மொழி திட்டம் எதுக்கு? ஜல சப்ளை திட்டம்னு எழுதவா? ஜலம் இந்த இந்தி, சப்ளை இங்கிலீஷ், திட்டம் தமிழ் அப்படின்னு எழுத போறீங்களா? தன் பெயரை சரியாக எழுத தெரியாத மாணவர்களை நான் அன்றாட பார்க்கிறேன். சில பேர் வந்திருக்கிறாங்க. அப்போது தமிழ் மொழியை ஆழமாக ஊட்ட வேண்டிய நேரத்தில் இன்னொரு மொழியை கற்றுக்கொள் என்பது ஓடிக்கொண்டிருப்பவனுக்கு இன்னொரு சுமையை கூடுதலாக தருகிறீர்கள். படிக்கணும். நீங்க ஒரு பேராசிரியர் சொல்லுங்க, மாணவர்களுக்கு ஏற்கனவே 2 மொழி இருக்கு. இப்ப மூன்றாவதா ஒரு மொழி படிப்பதுங்கிறது அவங்களுக்கு கற்றல் வாய்ப்பையும் கற்றல் திறனையும் கூட்டுவதற்கான ஒரு இடமா, இல்ல மூன்றாவது மொழி அப்படிங்கறத ஒரு குன்றச் செய்வது, கல்வியிலிருந்து வெளியேற செய்வது? பல பாடங்கள் வெற்றி பெற்றவர்கள் மொழி பாடத்தின் காரணமாக, குறிப்பாக ஆங்கிலத்திலேயே அவர்கள் மிக சிரமப்பட வேண்டி இருக்கின்றது. நீங்கள் கல்வியை எளிதாக்குங்கள், கல்வியை சிரமமாக்காதீர்கள். இந்த NEP என்பது என்ன தெரியுமா? கல்வியிலிருந்து மாணவர்களை வெளியேற்றி ஏகலைகளுடன் கட்டைகளை வெட்டி கேட்டார்கள். ரோஹித் வெமுலாவை தூக்கில் தொங்க விட்டார்கள். இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்ற இந்த NEP என்பது நவீன ஏகலை இவர்களிடமிருந்து கட்டை விரலை வாங்குகின்ற தனித்த ஒரு சூழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் தமிழ்நாடு எதிர்க்க, தமிழ்நாடு இவ்வளவு கொதிகலனாக இருக்கிறது, கொந்தளிக்கிறது என்று ஒரு ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வரும் பொழுது அதை தமிழ்நாடு உள்வாங்குகிறது. அந்த திட்டம், அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு தேவைப்படுது. அப்படியான ஒன்றுதான் PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ். இது ஒரு மாதிரி பள்ளி. இந்த மாதிரி பள்ளி என்ன மாதிரியா இருக்கு, அதை இங்க பரீட்சார்த்த முறையில் நாம் அனுமதிக்கலாமா வேண்டாமாங்கிறத நாம நடைமுறைப்படுத்தாமையே அதை தடுத்து நிறுத்துவது அப்படிங்கிறது எந்த ஒரு கேள்வி. நான் கற்பனையிலிருந்து சொல்ல, நான் பேர் சொல்லி என்னுடைய நண்பர் ராதாகிருஷ்ணன் சென்னை இஸ்ரோவுடைய தலைவராக இருந்தவர். அவருடைய மகன் தம்பி வந்தான், ஷாம் அவன் பேர். கூட்டு போகும்போது அவன் தமிழ் பிள்ளை, ரொம்ப பின்தங்கிய நிலையிலிருந்து இஸ்ரோவுக்கு வந்தவர்கள் அவரும் ஒருவர். அவனுக்கு தமிழில் கொடுத்த புத்தகத்தை படிக்க தெரியல, தமிழ் எழுத தெரியவில்லை. அவங்க இஸ்ரோங்கிறதுனால கேந்திர வித்யாலயாவில் படிச்சிட்டேன். தமிழ்நாட்டு பிள்ளை, இங்கே ரொம்ப கிராம சூழலிலிருந்து வந்தவர்களால் தமிழ் பேசவும் எழுதாமல் வேரிலிருந்து பிடுங்கப்பட்ட செடி போல தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுதே தமிழை மறக்கடிக்க முடிகிறது கேவி பள்ளிகளால். இதை பற்றி என்றைக்காவது ஒன்றிய அரசு கவலைப்பட்டிருக்கிறதா? கேவி பள்ளிகளில் தமிழாசிரியர் இருக்கிறாங்களா? இப்போது கவலைப்பட வேண்டியது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை பற்றியா, மூன்றாவது மொழியை பற்றியா? கேவி பள்ளிகளில் நீங்கள் தமிழாசிரியர்கள் ஏன் நியமிக்கவில்லை? இன்றும் நியமிக்கப்படவில்லையே. இத்தனை பள்ளிகள் நீங்கள் வைத்த கேந்திர வித்யாலயா பள்ளிகள்லேருந்து இருக்கின்ற எல்லா பள்ளிகளிலுமே நீங்கள் தமிழுக்கு நீதி செய்யாதவர்கள். தமிழ் மொழிக்கு 72 கோடி, தமிழுக்கும் இன்ன பிற தென்னிந்திய மொழிகளுக்கும் சேர்த்து 72 கோடி. ஆனால் சமஸ்கிருதத்துக்கு மட்டும் 1400 கோடி என்பது உங்கள் முகத்தை காட்டுகிறதே. நீங்கள் யாரை சொல்லி ஏமாற்றுகிறீர்கள்? பொய் சொல்லி ஏமாற்ற முடியுமா? குழந்தையிடம் சாக்லேட் கொடுத்தால் மாமாங்கும், காது தோட கழிட்டா திருடன்னு சொல்லும். தமிழர்களும் அப்படிதான். நீங்கள் நல்லதை சொன்னால் வரவேற்கிறோம், தீயதை செய்தால் எதிர்க்கிறோம். இன்றைக்கு மும்மொழி திட்டம் என்பது தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியை நீங்கள் மறைமுகமாக வந்து காவு கொள்வதற்கு கொள்கின்ற திட்டம் தானே இது. அப்போது அதை நீங்க தமிழர்கள் தன்மானம் உள்ளவர்கள், இடத்துல மாற்றாக இந்தியோ சமஸ்கிருதமோ தான் வந்து உட்கார்ந்து விடும் அப்படிங்கிறது வந்து எந்த வகையில் அது இங்க நிச்சயமாக இன்றைக்கு விஜயசங்கர் அவர்கள் சுட்டிக்காட்டினாரு, வட மாநிலங்கள்ல எங்காவது இருமொழி திட்டமாவது இருக்கா? மும்மொழி திட்டம்னு பேசுறாங்களே, அவர் ஹிந்தி மட்டும் தான் தெரிகிறது. டாக்டர் கலாநிதி நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லும்போது என்ன சொன்னாரு? நாடாளுமன்ற உறுப்பினர் யார் வருவாங்க? ஓரளவுக்கு வசதி வாய்ப்பான குடும்பத்திலிருந்து, அரசியல் செல்வாக்கான குடும்பத்திலிருந்து வந்திருப்பாங்க. அவர்களுக்கே ஆங்கிலம் தெரியலைன்னா அந்த மாநிலத்துடைய கல்வித்தரம் என்ன? அப்போது தமிழ்நாட்டுக்கு திருத்தம் சொல்லும் அளவுக்கு உங்களை நீங்களே நினைத்து, அதைத்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேட்கின்றார். அவர் அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். நீங்கள் அவையில் சொல்ல விட மாட்டீங்கன்னு நான் ட்விட்டரில் பதிவு போட்டு வந்துட்டேன். என்னுடைய முகநூல் பக்கத்தில் கலைஞரின் வசனத்தை ஆயுசுக்கும் மறக்காத அந்த வசனத்தை போட்டு வந்துட்டேன். இப்போது அது என்ன வார்த்தை? அது யாகாவாராயினும் நான் காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்று ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார். இன்றைக்கு அவர்கள் அவமானங்களை சுமக்கப் போகிறார்கள். தமிழர்களை இப்படி சீண்டினால், பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. இங்கே திரு விஜயசங்கர் அவர்கள் சுட்டிக்காட்டின மாதிரி இது தமிழ்நாட்டின் தனி குரல் அல்ல, பஞ்சாபின் குரல், அஸ்ஸாமின் குரல், ஒரிசாவின் குரல். இன்றைக்கு தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்துமே தமிழ்நாட்டை பார்த்து விழித்துக் கொண்டன. காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலத்துல மும்மொழி கொள்கை, கர்நாடகாவுல மும்மொழி கொள்கை, இவ்வளவுக்கு அவங்க அடிப்படை கல்வியில கன்னடம் நம்மள மாதிரி அவங்க கன்னடத்தை தாய்மொழியா வச்சிருக்காங்க 5ஆம் வகுப்பு வரைக்கும்.
முன்பே முழித்து கொண்டார்கள். இப்பொழுது இவர்கள் விழித்து கொண்டு தமிழ்நாடு சரி. இங்கே சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாரு? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்கள், ஆட்சி பணிகளுக்கு தமிழர்கள் அதிகமாக செல்கிறார்கள். காரணம், அவர்கள் ஆங்கிலத்தை நன்றாக படித்திருக்கிறார்கள் என்று சொன்னாங்களே. ஆங்கிலம் மட்டும் இங்கே இல்லாமல் போயிருந்தா அது தமிழ் மொழி மீது ஏறி வருவதில் எனக்கு கொஞ்சம் மாற்று கருத்து உண்டு. தனியாக தமிழ் பேசுங்கள் என்று நான் தனியாக அதை வலியுறுத்தி சொல்கிறோம். அதே நேரத்தில் ஆங்கிலம் இல்லாமல் போயிருந்தால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்குமா? சும்மா இருக்கும்போது திரு மால் வளவன் தான் அவர் பேருன்னு அவர் பேரையே மாத்துறாரு. இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ என்னென்ன மாற்றத்துக்கு ஆளாயிருப்போம் அந்த மக்களுடைய வாழ்க்கை. அவர்கள் ஆங்கிலம் பேசினதுனாலும் மருத்துவம் படித்ததுனாலையும் ஆட்சி பணிகளுக்கு வந்ததுனாலையும் தானே ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்க்கையில் உயர்வு வந்திருக்கின்றது. அம்பேத்கர் கண்ட கனவு நினைவாக இருக்கின்றது. அதற்கெல்லாம் வழிவகுத்த மொழி இந்தியா, சமஸ்கிருதமா ஆங்கிலமா? ஆங்கிலம் தானே என்னுடைய இழுக்கை துடைக்க வந்தது. ஆங்கிலம் தானே உலகை பார்க்கின்ற ஜன்னலாக வந்தது. இந்த தமிழ் வழியில் படித்த ஆங்கில பத்தின ஆசிரியராக இருந்ததுனால தானே உலகத்தின் அத்தனை அரசியலை பற்றி விஜயசங்கர் அவர்களால் பேச முடியுது. இவரெல்லாம் என்ன இங்கிலாந்தில் பிறந்து மான்செஸ்டரில் படிச்சுட்டு இங்கே வந்தாங்களா? தமிழ்நாட்டில் படிச்சுட்டு தானே வந்தாங்க. அப்போது ஆங்கிலம் என்பது எனக்கு உலக அறிவை ஊட்டுகின்றது. சமஸ்கிருதம் எதை வெறி ஊட்டுகிறது? மதவெறியை ஊட்டுகின்றது. சொல்றேன், மக்கள் இவ்வளவு கொல்லப்பட்டிருக்கிறாங்களே, முஸ்லீம்கள் இவ்வளவு கொன்று குஜராத் கலவரத்தில் இறந்திருக்கிறார்களே, உங்களுக்கு வருத்தமா இல்லைன்னா கார்ல போறோம் நாய் அடிபட்டா வருத்தப்படுறது இல்லையா அப்படின்னு பதில் சொன்னது அப்படி இது தவறான பதிவுங்க. இது ஒத்துக்கவே முடியாது. நீங்க சொல்லுங்க தவறான பதிவு. அங்க இருக்கக்கூடிய அத்தனை பெட்ரோல் பங்க்ல இருந்து எவ்வளவு பெட்ரோல் எடுத்துட்டு வந்தா அந்த சரவண பெருமாள் செபஸ்டின் மார்ரே சரவண பெருமாள் அத அனுமதிக்கல. சரவண பெருமாள் இல்ல சரவண பெருமாள் அமைதி. 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 சரவண பெருமாள் அமைதியா இருங்க. டாக்டர் கையை தூக்குனாரா அமைதியா இருக்காரு. விஜயசங்கர் கையை தூக்குனாரா அவரா அமைதியா இருக்காரு. அவருக்கு இல்ல 4 பேர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் பேசுறாரு. அவருடைய நேரத்தை கொடுத்துருவாங்க. சரவண பெருமாள் இருங்க, அமைதியா இருங்க. சரவண பெருமாள் நீங்க ஒரு டைம் எடுத்துக்கறீங்க. சரவண பெருமாள் அமைதியா இருங்க. அதாவது நான் சொன்னது சரியா இல்லையா? ஆங்கில பத்தி நான் Would you shout like this? சார் நாங்க நீங்க வந்து தவறான தகவல் பதிமா நாங்க குடிக்கிறோம். சத்தம் போட கூடாது. அமைதியா பேசுங்க. அமைதியா பேசுங்க. நீங்க மட்டும் அமைதியா பேசுங்க. அவர் என்னங்க குரல் உயர்த்துறாரு? மக்களுக்கு ஒண்ணுமே புரியாது. சரவண பெருமாள் அமைதியா இருங்க. அவர் குரலை உயர்த்தல. அவர் அமைதியா தான் பேசிட்டு இருக்காரு. ஒரே கூச்சல் குழப்பம் இதெல்லாம் இதுதான் பார்லிமெண்ட்லயும் பண்றாங்க. பாருங்க, கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற சபையில நான் பேசுறேன். உங்க நிகழ்ச்சியை நான் சொன்னது தவறாக இருந்திருந்தால் இந்நேரம் கண்டனம் பறந்து வரும். நான் சொன்னமா இல்லையா இந்த ஆங்கிலத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கருத்து தமிழர் கூறியது. இன்றைய கூட முதலமைச்சர் மிக மென்மையா பதிலளித்திருக்கிறார். இவர் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்த தவறுறாரு. அப்போது தமிழர்கள் மென்மையானவர்கள், உண்மையானவர்கள். அதே நேரத்தில் எங்கள் மொழியோடு சீண்டினால், எங்கள் பண்பாட்டோடு சீண்டினால் நாங்கள் வேறு முகம் காட்ட வேண்டி இருக்கும். அதுதான் இங்கே இல்லை. எனக்கு என்இபி பற்றி 2 விஷயங்கள் சொன்னேன். என்இபி படித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேரா சான்ஸ்கிரிட் பேஸ்ட் நாலேஜ் சிஸ்டம்ஸ், ஏஐ பற்றி பயன்படுத்த சரவண பெருமாள் வந்து சான்ஸ்கிரிட் பேஸ்ட் நாவல்ஸ் அதை பயன்படுத்துகிறா எனக்கு தெரியாது. அப்படி என்ன சிஸ்டம்னு இது வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி இங்கிலீஷ் பேஸ்ட் நாலேஜ் சிஸ்டம் தான் இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையுமே பெரிய அளவில் வந்திருக்கு. அதை வச்சு தான் கூகுள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து சான்ஸ்கிரிட் பேஸ்ட் சிஸ்டம்ங்கிறதே நமக்கு புரியாது. இன்றைக்கி கல்லூரிகளில் என்ன திரும்ப சொல்கிறாங்க, இந்திய பாரம்பரியத்தை ஆராய்ச்சி செய்யுங்க. என்ன இந்திய வேத பாரம்பரியத்தை ஆராய்ச்சிங்க. அதான் அது மட்டும்தான் இந்திய பாரம்பரியமா? இந்தியாவில் இருந்த 16 தத்துவ மரபுகளில் வந்து ஏற்கனவே மெஜாரிட்டி வந்து ஏத்தியிசம் ப்ரிப்பேர்ட். அதாவது இதுக்கு இன்னொரு என்இபிக்கு வந்துடலாம். என்இபி சாய்ஸஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் முன்னாடி. லாங்குவேஜ் சாய்ஸஸ் இன் என்இபி இதில் ஏறக்குறைய எல்லா மாநிலங்களிலும் போட்டிருக்காங்க. இதில் மெஜாரிட்டி வந்து எவ்வளோ தெரியுமா வந்திருக்கு? எல்லா இடத்துலையும் ஒரு 8 மாநிலங்கள் சான்ஸ்கிரிட் சூஸ் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லா மாநிலம் ஹிந்தி. இதுதான் உண்மையான அஜெண்டா. பார்த்தீங்கன்னா மீதி லாங்குவேஜ் இருந்தால் கூட இவங்க இதை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, இதை தான் இவங்க புஷ் பண்ணுறாங்க. அதுக்கான டீச்சர்ஸ் தான் இருக்காங்க. அது உண்மை. அதுதான் இப்போ அல்டிமேட்டாக வந்து இந்த சோகால்டு சான்ஸ்கிரிட் பேஸ்ட் நாலேஜ் சிஸ்டம்ங்கிறத வந்து புகுத்துறது தான் ஐடியா. அப்படி ஒரு நாலேஜ் சிஸ்டம் வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. மேத்தமேட்டிஷியன்ஸே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. வேதிக் மேத்தமேட்டிக்ஸ்லாம் கிடையாது. ஒன்லி மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ். இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை சயின்டிஸ்ட் லைக் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், நியூட்டன். அதுதான் உண்மையான சயின்ஸ். இந்த வேதிக் சயின்ஸ், வேதிக் மேத்தமெல்லாம் ஃப்ராடு.
அதை திணிக்க பார்க்குறாங்க.